இன்னைக்கு வேலு நாச்சியாவை பேசும்போது வேலு நாச்சியாருக்கு பின்னாடி இருந்த அத்தனை சமுதாய மக்களையும் பெரிய மருது, சின்ன மருது, இஸ்லாமிய சமுதாயம் எல்லாத்தையுமே பேசுறாருல்ல. அப்போ வரலாறு திருப்பி மீட்டெடுக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. காமராஜரை எப்படியெல்லாம் நீங்க கட்டமைச்சிங்க. அப்ப இன்னைக்கு அந்த காமராஜனுடைய எளிமையான ஆட்சி முறையை பேசுறாரு, அம்பேத்கரை பேசுறாரு. அப்போ இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் பேசும்போது அம்பேத்கரை பேசினா உங்களுக்கு கோபம் வருது, காமராஜரை பேசினா கோபம் வருது, பெரியாரை பேசினா கோபம் வருது. இதைத்தான் பெரியார் சொன்னாரு, சமூக நீதியை பேசணும்னு சொல்லிட்டு, சமத்துவமா நடக்கணும்னு. பெரியாருடைய கடவுள் மறுப்பை நான் ஏற்க மறுத்தேன்னு சொன்னாரு. உண்மையான தலைவன். போலியா கொண்டாடிட்டு தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறதுக்கு சீமான் அல்ல. காசுக்காக இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய தலைவன் அல்ல. மக்களுக்காக வந்து நிற்கக்கூடிய தலைவன். அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த தமிழக மக்களும் இன்னைக்கு வேண்டி விரும்பி நமக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான், இதை போன்ற நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்கிறான் வந்து நிற்கக்கூடியது. யாரும் தலைவனாவே பார்க்கலையே, அண்ணன் தம்பியா தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளா தானே பாக்குறாங்க. எங்க அண்ணன் தானே சொல்றாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட தலைவன் வருவதான மிகப்பெரிய இங்க எங்க இருக்கக்கூடிய புரட்சி எங்க இருக்கோ அங்கதான் மலர்ச்சியும் உண்டாகும் சொல்றாங்க. அது அப்படிப்பட்ட புரட்சி இங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த புரட்சிக்கான தலைவன் வித்து விதை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் எழுச்சி அத்தனையுமே தலைவர் தளபதி மட்டும்தான். அப்ப மக்களுக்காக பேசக்கூடியவர் அவர் தானே. அப்ப நாட்டையும் ஆளக்கூடியது அவர் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரொம்ப நாள் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்குன்னு சொல்லி நெருங்கிட்டோம். எலெக்ஷனை நெருங்கி பக்கத்துல வந்துட்டோம். என்ன மாற்றத்தை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஸோ என்ன மாதிரியான மாற்றம் வருது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. இன்னும் 100 நாட்கள் கூட இல்லை, கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவுண்ட்டு தான். அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மாற்றத்தையும் தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அரசியல் வரலாறுகள் அழிய போகுதுன்னு இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் இன்னைக்கு முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அத்தனைக்கும் காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவை படைக்கும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தலைவர் தளபதி அவர்கள் கொடியேற்றுவார். அதில் மாற்று கருத்தே இல்லை.